Election Commission of India. Today we see in this video, we are going to learn about the Election Commission of India, an important constitutional body responsible for conducting free and fair election. இது எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 324 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஆர்டிகல் 325 டு 329 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை பத்தி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட காம்போசிஷன் பார்த்தோம்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா conduct Lok Sabha elections, conduct Rajya Sabha elections, conduct state legislative assembly elections, conduct presidential and vice presidential elections, prepare electoral rules, model code of conduct enforcement. இவங்க தான் வந்து லோக்சபாவோட எலெக்ஷன்ஸையும் ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பவர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன்சல் எலெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் மேல் ப்ராக்டிஸ். இப்போ வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சுன்னா எலெக்ஷன் வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்றதுக்கான பவர் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் ரீபோல். ரீபோல் ரிட்டன் வந்து போல் நடத்துறதுக்கான ஆர்டரும் வந்து போடலாம். அண்ட் ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ வந்து எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு வந்து எந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து அலோகேட் பண்ணலாம்னுட்டு ரெகனைஸ் பண்ற பவரும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வயலன்ஸ் ஆர் மால் ப்ராக்டிஸ் அக்கர்ஸ் இன் போலிங், எலெக்ஷன் கமிஷன் கேன் கேன்சல் ஓட்டிங் அண்ட் ஆர்டர் ரீஎலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு மால் ப்ராக்டிஸோ ஒரு வயலன்ஸோ வந்து நடந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம், அதை கேன்சலோ இல்லை ரீஎலெக்ஷனோ வந்து நடத்தலாம். Finally, we discuss Article 324 to 329